சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ வந்து சோஷியல் மீடியாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சைடு வந்து விசாரிக்கும் போதும் சரி, ஒரு செம சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூர்யா அவர்களோட கங்குவா இந்த திரைப்படம் வந்து ஒரு 3 வருஷம் கனவு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 3 வருஷம் வந்து சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக உழைச்சிருக்காங்க. இதுக்கு முன்பு நிறைய சூர்யா திரைப்படங்கள் வந்தாலுமே அதெல்லாம் விட இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்களோட உழைப்பும் வந்து பல மடங்கு அதிகம். அதே சமயம் பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம். இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு 3லிருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து ரசிகர்கள் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணாங்க. ஆனால் அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தது. ஸோ வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் வந்து இருந்தாங்க. ஏன்னா ஒன்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கங்குவா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஈக்குவலாக கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ தமிழகத்தில் வந்து 900 ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து 500 ஸ்க்ரீன்ஸ் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு போயிடும். வெறும் 400லிருந்து 350 ஸ்க்ரீன் வரைக்கும் தான் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு பெரிய அளவில் வந்து ஓப்பனிங் வந்து இருக்காது. பெரிய அளவில் ஓப்பனிங் இல்லாததால் வந்து படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பெரிய ப்ரமோஷனும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனாலே வந்து கங்குவா படத்தை வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்டையன் படக்குழு, அதாவது லைக்கா நிறுவனம் வந்து கங்குவா டீம் கிட்ட வந்து பேசியிருந்தாங்களாம். ஸோ நீங்கள் வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து என்னோட கடைசி 4 திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்கள். இந்த டைமில் வந்து என்னால் கிளாஷ் வந்து விட முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து சொன்ன தேதியில் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அப்படி வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போதும் வந்து பயங்கரமான சிக்கலை வந்து கங்குவா படக்குள்ள வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு எக்கச்சக்கமான படங்கள் வந்து வரப்போகிறது. ஸோ அதனால் வந்து கங்குவா திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு வந்து விசாரிக்கும் போது வந்து ரொம்ப ஷாக்கான நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து கங்குவா திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி, ஓடிடி ரைட்ஸும் சரி எப்பயோ வந்து விற்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. படம் ரிலீஸ் ஆகி 23 நாட்கள் கழித்து ஓடிடியில் வந்து கங்குவா திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது, டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து கங்குவாவோட டேபிள் ப்ராஃபிட்டுக்கு வந்து பெரும் வந்து அடி வந்து விழ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டர் சைன் வந்து வாங்காமல் இருக்காங்களா, அக்ரிமெண்ட் சைன் வந்து வாங்காமல் இருக்காங்களா. ஒன்ஸ் வந்து அந்த 2 டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேயும் அக்ரிமெண்ட் சைன் வந்து வாங்கிவிட்டால் படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண ரிலீஸ் தேதியை இப்போ தான் அஃபிஷியலாக ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கங்குவா திரைப்படம் இப்போ வரைக்குமே, அதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்து கங்குவா படக்குழு வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண வேண்டாம், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுலாம் இருக்காங்களாம். ஸோ அதுக்கு அடுத்த ரிலீஸ் தேதி என்ன அப்படின்னு சொல்லி பிளான் கூட பண்ணாமல் தான் இருக்காங்களாம். அதனால் கங்குவா படக்குழு வந்து கண்டிப்பாக வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு விசாரிக்கும் போதும் வந்து அவங்க வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அவங்க வந்து ஃபஸ்ட் சொன்னது என்னென்னா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் வாங்கணும். ஸோ அதே டேட்டு தான் இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து அதை பற்றி சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அதை பற்றி ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எங்ககிட்ட பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து இப்போ வரைக்குமே கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சொன்ன தேதியில் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் மேபி வந்து இன்னும் வந்து அடுத்த 1 வீக்கில் வந்து இது சேஞ்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியும் வேட்டையன் படக்குள்ள வந்து எப்படி கங்குவா படக்குள்ள வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இது வரைக்குமே வந்து படத்தோட ரிலீஸ் தேதி வந்து சேஞ்ச் பண்ணுவதற்கான எந்த ஒரு ஐடியாவும் ஸ்டுடியோ கிரீன் வந்து எடுக்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாக இருக்குது. முக்கியமாக சூர்யா சார் வந்து இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களாம். ஸோ ஸ்டுடியோ கிரீன் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்க ரசிகர்களுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் மீண்டும் அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ வந்து சோஷியல் மீடியாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சைடு வந்து விசாரிக்கும் போதும் சரி, ஒரு செம சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூர்யா அவர்களோட கங்குவா இந்த திரைப்படம் வந்து ஒரு 3 வருஷம் கனவு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 3 வருஷம் வந்து சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக உழைச்சிருக்காங்க. இதுக்கு முன்பு நிறைய சூர்யா திரைப்படங்கள் வந்தாலுமே அதெல்லாம் விட இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்களோட உழைப்பும் வந்து பல மடங்கு அதிகம். அதே சமயம் பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம். இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு 3லிருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து ரசிகர்கள் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணாங்க. ஆனால் அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தது. ஸோ வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் வந்து இருந்தாங்க. ஏன்னா ஒன்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கங்குவா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஈக்குவலாக கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ தமிழகத்தில் வந்து 900 ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து 500 ஸ்க்ரீன்ஸ் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு போயிடும். வெறும் 400லிருந்து 350 ஸ்க்ரீன் வரைக்கும் தான் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு பெரிய அளவில் வந்து ஓப்பனிங் வந்து இருக்காது. பெரிய அளவில் ஓப்பனிங் இல்லாததால் வந்து படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பெரிய ப்ரமோஷனும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனாலே வந்து கங்குவா படத்தை வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்டையன் படக்குழு அதாவது லைக்கா நிறுவனம் வந்து கங்குவா டீம் கிட்ட வந்து பேசியிருந்தாங்களாம். ஸோ நீங்கள் வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து என்னோட கடைசி 4 திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்கள். இந்த டைமில் வந்து என்னால் கிளாஷ் வந்து விட முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து சொன்ன தேதியில் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அப்படி வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போதும் வந்து பயங்கரமான சிக்கலை வந்து கங்குவா படக்குள்ள வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு எக்கச்சக்கமான படங்கள் வந்து வரப்போகிறது. ஸோ அதனால் வந்து கங்குவா திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு வந்து விசாரிக்கும் போது வந்து ரொம்ப ஷாக்கான நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து கங்குவா திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி ஓடிடி ரைட்ஸும் சரி எப்பயோ வந்து விற்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. படம் ரிலீஸ் ஆகி 23 நாட்கள் கழித்து ஓடிடியில் வந்து கங்குவா திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து கங்குவாவோட டேபிள் ப்ராஃபிட் வந்து பெரும் வந்து அடி வந்து விழ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டர் சைன் வந்து வாங்காமல் இருக்காங்களா, அக்ரிமெண்ட் சைன் வந்து வாங்காமல் இருக்காங்களா. ஒன்ஸ் வந்து அந்த 2 டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேயும் அக்ரிமெண்ட் சைன் வந்து வாங்கிவிட்டால் படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண ரிலீஸ் தேதியை இப்போ தான் அஃபிஷியலாக ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கங்குவா திரைப்படம் இப்போ வரைக்கும் அதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்து கங்குவா படக்குழு வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண வேண்டாம், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுலாம் இருக்காங்களாம். ஸோ அதுக்கு அடுத்த ரிலீஸ் தேதி என்ன அப்படின்னு சொல்லி பிளான் கூட பண்ணாமல் தான் இருக்காங்களாம். அதனால் கங்குவா படக்குழு வந்து கண்டிப்பாக வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லி முடிவில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு விசாரிக்கும் போதும் வந்து அவங்க வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அவங்க வந்து ஃபஸ்ட் சொன்னது என்னென்னா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் வாங்கணும். ஸோ அதே டேட்டு தான் இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து அதை பற்றி சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அதை பற்றி ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எங்ககிட்ட பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து இப்போ வரைக்குமே கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சொன்ன தேதியில் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் மேபி வந்து இன்னும் வந்து அடுத்த 1 வீக்கில் வந்து இது சேஞ்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியும் வேட்டையன் படக்குள்ள வந்து எப்படி கங்குவா படக்குள்ள வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க இல்லை வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இது வரைக்கும் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணுவதற்கான எந்த ஒரு ஐடியாவும் ஸ்டுடியோ கிரீன் வந்து எடுக்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாக இருக்குது. முக்கியமாக சூர்யா சார் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களாம். ஸோ ஸ்டுடியோ கிரீன் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்க ரசிகர்களுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் மீண்டும் அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம